வார்த்தைக்கான நேரம் நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த வார்த்தைக்கான நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலும் கூட பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தவும் மனிதர்களாகிய நமக்கு பிதாவினுடைய அன்பு, வல்லமை, கிருபை போன்றவைகளை அளிக்கவும், மேலும் இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் கூட செய்தி வேலைக்கு கடந்து போகிறதற்கு முன்பாக தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதிய வேதாகம துணுக்கு செய்தி என்கிற புத்தகத்திலிருந்து ஒரு காணொளியை நாம் பார்க்கலாம் வாங்க. இயேசுவை சந்திக்க இரவில் வந்த நிக்கோதேமு ஒரு பரிசேயன், சனகரிப் சங்கத்தின் ஒரு பிரதான உறுப்பினன், எனினும் மெய்வாழ்வை குறித்து உண்மையாகவே தாகம் கொண்டிருந்தவன். இவர் இயேசுவை காண வந்தபோது இயேசு ஒரு வீட்டில் தங்கியிருந்தார் அல்லவா? அது மார்க்குவின் வீடு. இங்குதான் கடைசி விருந்தும் பெந்தைகோஸ்தே அனுபவமும் நடைபெற்றது. என்ன நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். சரி, இப்பொழுது கூட நாம் அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற வேளை இதுதான். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும்படிக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, வாங்க நாம் தாமதமின்றி செய்தி வேலைக்குள்ளாக கடந்து போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா கர்த்தரை குறித்து பேச பேச, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு வளர வளர நம்முடைய ஜீவனுக்கு வேண்டிய பல நன்மைகளை அந்த அறிவானது நமக்கு கொடுக்கிறதுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இது மாத்திரம் பத்தாது. ஒரு யூடியூப்பில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு செய்தியை கேட்கறதுனால பெரிதாக நீங்கள் எதையும் கற்றுக்கொண்டு விட முடியாது. இது ஒரு அடிப்படை காரியங்கள் தான். இதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு வேதத்தை தினம் படிக்கணும். அந்த வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நான் குறிப்பிட்டு சொன்ன வசனங்கள், அந்த வசனங்கள் எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நான் சொன்னதையும் தாண்டி இந்த செய்தியை இன்னும் பிரீஃபாக்கி விளக்கமாக்கி நமக்கு இன்னும் பல காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். நாங்கள் சொல்வது ஒரு அரிச்சுவடி பாடம் மாதிரி. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது 1, 2, 3 என்று 9 இலக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த சைஃபர் அல்லது 0 என்கிற இன்னொரு நம்பரையும் சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் அடிப்படை நம்பர். ஆனால் இந்த எண்களை வைத்து நம்ம எத்தனை கோடி எண்களை உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு கோடி எண்கள், அதோடைய காம்பினேஷன் மாற்றி 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 வச்சு. அதே மாதிரி நம்ம இப்போது பேசுவதற்கு ஒரு ஆங்கில மொழி பேசணும் வச்சுக்கோங்க. அதில் அடிப்படையாக சில எழுத்துக்களை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 26 எழுத்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த எழுத்துக்களை வைத்துக்கொண்டு எத்தனை கோடி வார்த்தைகளை உருவாக்க முடிகிறது பாருங்கள். அதே மாதிரி தான் நாங்கள் அடிப்படையாக சில காரியங்களை சொன்னால், இந்த காரியங்களை நீங்கள் வேத வசனத்தின் பல இடங்களோடு பொருத்தி பார்த்து நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான புதிய தகவல்களை நீங்கள் வேதத்திலிருந்து பெற முடியும். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு அடிப்படை, ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே ஸ்கெலிட்டன்னா ஒரு எலும்புக்கூடு இருக்குது பாருங்கள், அது மாதிரி. எலும்புக்கூடு மாத்திரம் மனிதன் அல்ல, அதன் மேலே சதை வரணும், நரம்பு வரணும், ரத்தம் வரணும், ஒரு தோல் வரணும், இப்படி எவ்வளவோ இருக்குல்ல. அது மாதிரி நான் சொல்லுவதோடு நீங்கள் அப்படியே நிறுத்தி விடக்கூடாது. இது அடிப்படையான காரியத்தை வைத்து நீங்கள் வேதத்தோடு, இப்போ ஒரு சின்ன உதாரணமாக இரத்தத்தை பற்றி நான் பேசுகிறேன். இந்த இரத்தத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இயேசு ரத்தம் சிந்தினதுக்கு பிறகு மாத்திரம் சொல்லப்படலை. இயேசு ரத்தம் சிந்துவதற்கு முன்னாலேயே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ரத்தம் சிந்துதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ரத்தம் சிந்தப்படணும்?
இயேசு இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்துவார் என்பதையும் இயேசு வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடங்களெல்லாம் நீங்கள் கடந்து வரும்போது நான் சொன்ன இந்த அடிப்படை காரியங்களையும் அதையும் நீங்கள் இணைச்சு பார்த்தா வேறொரு புதிய தகவல், ஒரு புது காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும். நாங்கள்லாம் பைபிள் அப்படித்தான் படிக்கிறோம். யாரோ சொன்ன காரியங்கள் அல்லது நம்ம படித்த ஒரு அடிப்படை காரியங்கள், அதை மற்ற வசனங்களோட மற்ற சம்பவங்களோட பொருத்தி பார்க்கும்போது எங்களுக்கு புதுசாக வேறொரு தகவல் கிடைக்கிறது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து கொள்வதற்கான அடிப்படை காரியம். எனக்கு 26 எழுத்துக்களும் ஆங்கிலத்தில் தெரிகிறது என்பதற்காக எனக்கு முழுவதும் இங்கிலீஷ் தெரியும் என்று அர்த்தம் அல்ல. அதை நமக்கு வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்க தெரியணும், அதில் பல வார்த்தைகளை உருவாக்க தெரியணும், உருவாக்கப்பட்ட வார்த்தைகளை எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் என்று தெரியணும். அப்படித்தான் அந்த அறிவை நம்ம வந்து அப்படியே விரிவாக்கி கொண்டே போகிறோம். அது மாதிரி தான் நானும் என்னை போன்ற பல ஊழியர்களும் யூடியூப்பில் பேசுகிறோம், ஆலயத்தில் பேசுகிறோம், கன்வென்ஷனில் பேசுகிறோம், கூட்டங்களில் பேசுகிறோம். அதை கேட்டு இதில் நோட்ஸ் எழுதி வைத்துக்கொண்டு அதோடு நின்று விடக்கூடாது. நீங்கள் அதை போய் அதனுடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டு நீங்களே உங்களுடைய வேதத்தை எடுத்து வேதத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களோட பொருத்தி பார்த்தா அது ஒரு புது காம்பினேஷன், ஒரு புது சத்தியம், ஒரு புது ரகசியம். வேதத்தில் மறைக்கப்பட்ட பல புதிய தகவல்கள், பல புதிய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஏன்னா என் மூலம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். என் மூலம் சொல்ல வைக்கிறார், உங்கள் மூலம் அதை விளங்கி கொள்ள வைக்கிறார். ஆவியானவர் ஒருவர் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறதோட திருப்தி ஆகாமல் தேடுங்க, வேதத்தில் தேடுங்க. அப்போ இந்த வேதத்தில் நம்முடைய ஜீவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இருக்கிறது. சரி, போன முறை நாம் சந்தித்து கொண்ட போது இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டதில் முக்கியமான ஒரு காரணம், அவர் நமக்காக இரத்தம் சிந்துவதற்காக வெளிப்பட்டார். அதைத்தான் தம்முடைய சீடர்களிடத்திலும் தன்னுடைய பல செய்திகளிலும் மனுஷகுமாரன் இப்படி பாடுபட வேண்டும் என்பதை அவர் பூடகமாகவும் வெளியரங்கமாகவும் பேசி சொல்லிக்கொண்டே இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்த போகிறார் என்பதை அவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த பல தீர்க்கதரிசிகள் அவங்க எல்லாம் அந்த சிலுவை பற்றியும் மரணத்தை பற்றியும் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் ரட்சிப்பை கொடுக்க என்ன விலைக்கரையத்தை கொடுக்க போகிறார் என்பதை பற்றியும் முன்னறிவித்திருந்தார்கள். இதெல்லாம் தாண்டி பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய ஆகமங்கள் இருக்கு, அதில் தேடி பார்த்தாலும் இயேசுவை பற்றின நிறைய தகவல்களும் அவர் இரத்தம் சிந்த வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் நிறைய செய்திகள் காண கிடக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனுக்குலத்துக்கு இன்றியமையாத ஒரு காரியம் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய இரத்தம். அந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் இவ்வளவு புஸ்தகங்களும் இத்தனை தீர்க்கதரிசிகளும் இயேசுக்கு முன்னாலேயும் பின்னாலே வந்த பல தேவ மனிதர்களும் இந்த இரத்தத்தை குறித்து சாட்சி சொன்னார்கள், முன் அறிவித்தார்கள். அப்போ இந்த இரத்தம் எவ்வளோ விசேஷமானது, வித்தியாசமானது, இன்றியமையாதது, முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த இரத்தம் எதற்காக சிந்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சாத்தானுடைய கிரியைகளை ஒழிக்க, இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய காரியங்களுக்காக இயேசு இந்த இரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் இரத்தம் நமக்கு எதையெல்லாம் கொண்டு வருகிறது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்கிறது கொஞ்சம்தான், இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது நமக்கு. சில அடிப்படை காரியங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒன்று, அவருடைய இரத்தம் மனிதர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. அது ரொம்ப முக்கியம். மனிதர்களுக்கு சமாதானம் வரணும். மனிதன் எல்லாரையும் நீங்கள் பாருங்கள், சமாதானம் இல்லாமல் தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு நேரம் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் கூட அடுத்த நிமிஷம் மறுபடியும் அந்த சமாதான குலைவு, ஒரு மனதில் ஒரு வெறுமை நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. ஒரு 4 நாள் சந்தோஷமாக இருப்போம், 5ஆம் நாள் மறுபடியும் அந்த உலகத்திலிருந்து வருகிற சமாதானம், அதற்கு குறைந்த ஆயுள் இருக்கிறது. கர்த்தர் மனிதர்களுக்கு ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்தில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு சமாதானம் உண்டாகிறது. இந்த சமாதானம்ங்கிற வார்த்தையை நம்ம 2 கருத்திலே உபயோகப்படுத்துவோம், 2 அர்த்தத்தில் பயன்படுத்துவோம். என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று, யாரோடையாவது பகையாக இருந்தால் அவங்கள ஒப்புரவாக்குறோம்ல, அவனை சமாதானம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு 2 பேர் சண்டையாக இருக்கிறாங்க, கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க.
குறுக்க நம்ம போய் என்ன செய்கிறோம்? உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவனும் மனைவியும் சண்டை போடுறாங்களே, அவங்கள சமாதானம் பண்ணி வைக்கக்கூடாதா? அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்க்கக்கூடாதா? அவர்கள் நடுவில் இருக்கிற பகையை நீக்கக்கூடாதா? அந்த பகை நீக்கி 2 பேரை ஒன்றாக்குவதற்கு பேர் சமாதானம் என்று சொல்லுகிறோம். ஒரு கலவரம் நடக்குது 2 குரூப்புக்கு, அவர்கள் நடுவிலே சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஒரு கலெக்டர் வருவார் அல்லது ஒரு அமைச்சர் வருவார், 2 கூட்டத்தையும் கூடுவார், சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கை குலுக்குங்க, போங்க, இனிமேல் சண்டை போடக்கூடாது. அதுக்கு பேர் ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைதி. நம்முடைய மனதில் வருகிற ஒரு அமைதி, ஒரு நிம்மதி. மனம் அப்படியே சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அப்படியே அமைதியாக சமாதானமாக, அது பேர் சமாதானம். அப்படியே ஒரு சந்தோஷமான, ஒரு பீஸ்ஃபுல்லான, அமைதல் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு பேரும் சமாதானம் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் இரத்தம் இந்த 2 சமாதானத்தை மனிதர்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. பகையை மேற்கொண்டு பகையாய் கிடந்தவர்களை இணைப்பதற்கு இயேசு இந்த இரத்தத்தை உலகத்தில் சிந்தினார். இப்போ 2க்கு பேருமே சமாதானம் தான். அப்போ 2 பேர் பகையாக இருக்கிறாங்க. இந்த இரத்தம் இந்த 2 பேரையும் சமாதானப்படுத்தியது. யார் யார் பகையாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய சரித்திரமே சொல்லலாம். வேதம் இங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வாக்கியம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலம் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் அங்கே கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்லுது. இப்போ நான் சொன்ன முதல் சமாதானம் பாருங்களேன். பிரிந்து கிடந்த 2 பேருக்கு சண்டை. இவர்களை பார்த்தால் அவர்களுக்கு பிடிக்காது, அவர்களை பார்த்தால் இவர்களுக்கு பிடிக்காது, 2 பேருக்கும் சண்டை, பிரிஞ்சு கிடந்தாங்க. அந்த பிரிவினையை இயேசு சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டு பண்ணி 2 பேரையும் தமக்குள்ளே ஒப்புரவாக்கினார். அவர் மத்தியஸ்தராக இருந்து, நீ உன் கையை கொடு, நீ உன் கையை கொடு, இந்த 2ஐயும் அவர் கையில் வச்சு 2ஐயும் ஒன்றாக இணைத்தார். இனி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகையாளிகள் அல்ல, எதிரிகள் அல்ல, விரோதிகள் அல்ல. நீங்கள் சமாதானத்தை நான் உங்களுக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறேன், ஒரு இணைப்பை கொடுத்து விட்டேன் என்று அந்த இணைப்பை கொடுக்க அவர் விலைக்கிரயமாய் தம்முடைய இரத்தத்தை சிந்தினாராம். கொலோசையர் 1:20 அதைத்தான் சொல்லுகிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவும் அவர் மூலம் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. முன்னே இந்த இரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னே நீங்கள் பரலோகத்துக்கு அந்நியராக இருந்தீர்கள். எதுக்கு அந்நியராக இருந்தீங்க? பரலோகத்துக்கும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பரலோகத்தின் தேவனுக்கும் நீங்கள் அந்நியர்களாக இருந்தீர்கள். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே, நீங்கள் மன விருப்பத்தின்படி செய்த பொல்லாத கிரியைகளினாலே உங்கள் மனதில் தேவனுக்கும் பரலோகத்திற்கும் தேவனோடு கூட இருக்கிறவர்களுக்கும் சத்துருக்களாயிருந்தீர்கள். ஒரு பிசாசு எப்படி தேவனுக்கு எதிரியோ மனிதனும் ஒரு எதிரி போல பார்க்கப்பட்டான். மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பே நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் இப்பொழுது அவர் ஒப்புரவாக்கினார். அப்போ இந்த இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த இரத்தத்தை உங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நீங்கள் நம்பும்போது, அதை தான் விசுவாசிக்கிறோம். இந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. இந்த இரத்தத்தை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் பாருங்கள். இந்த இரத்தம் என்றால் இப்போ நம்ம கண்ணில் தொட்டு பார்க்குற மாதிரி அந்த இரத்தம் இப்போ இல்லை. ஆனால் இந்த இரத்தம் அதிருஷனமாக கண்களுக்கு தெரியாத விதத்தில் உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இரத்தத்தை ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த இரத்தத்தை நீங்கள் நம்பி, இயேசு இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தினது
எனக்காக அப்படின்னு நம்பணும். இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்காக, அது மாத்திரம் இல்லை, எனக்காக, பர்டிகுலராக எனக்காக, அதை நீங்கள் நம்பும்போது அதுக்கு பேர் தான் விசுவாசம் சொல்கிறோம். நீங்கள் விசுவாசித்த உடனே அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கனெக்ஷன், அந்த இரத்தத்தில் இருக்கிற அந்த காரியம், ஒரு இணைப்பு, ஒரு ஐக்கியம், ஒரு ஆக்டிவேஷன், அந்த இரத்தத்தினுடைய செயல்பாடு உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அந்த ஒரு இணைப்புக்குள்ளே வந்த உடனே அந்த இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டதோ அதெல்லாம் அப்படி ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து விடும். பாருங்கள், நம்ம இருக்கக்கூடிய இந்த அறையில், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த அறையில் ரேடியோ அலைகள் இருக்கிறது, ஒரு டிவி அலைகள் இருக்கிறது, அப்புறம் இன்னும் இன்டர்நெட் அலைகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு சின்ன கருவியை கொண்டு வந்து பொருத்தின உடனே அங்கே எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிற அந்த கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் உங்களுடைய கூட தன்னை தொடர்பு படுத்தி கொள்ளுகிறது. அந்த தொடர்பு உங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த அலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு பயன்பட ஆரம்பித்து விடுகிறது. இப்போது ஒரு சின்ன கருவியை கொண்டு வந்து வைக்கிறோம், ஒரு இன்டர்நெட் அது வருவதற்கு அதை வச்சு ஆன் பண்ணுகிறோம். அதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த இடம் முழுவதும் அந்த இன்டர்நெட் அந்த கதிர்கள் இருக்குது பாருங்கள், உங்கள் அறையில் நிறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் அந்த கருவி வந்த உடனே அதற்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. கனெக்ஷன் உண்டான உடனே அந்த இன்டர்நெட்டில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே உங்களுக்கு பயன்பாடாக கிடைக்கிறது. அப்போ அதில் எந்த நேரத்தில் எதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த பயன்பாடு உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிறது. ஒரு லேப்டாப் வச்சிங்கன்னா அது பயனாகிறது, ஒரு செல்ஃபோன் வச்சிங்கன்னா அது பயனாகிறது. செல்ஃபோனில் நீங்கள் ஆடியோ கேட்கணும்னு சொன்னால் அந்த பயன் கிடைக்கிறது, வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் அந்த ஒரு உபயோகம் கிடைக்கிறது. ஒரு டெக்ஸ்ட்டு, ஒருவருக்கு ஒரு கடிதம் அனுப்பணும்னா அதனால் சாத்தியமாகிறது. ஒரு இணைப்பு தான். அந்த இணைப்பு வந்த உடனே அந்த இணைப்பில் இருக்கக்கூடிய காரியம் உங்களோடு கூட தன்னை இணைத்து தொடர்பு படுத்தி கொண்டு இயங்க ஆரம்பிக்கும் போது அதில் என்னென்னலாம் இருக்குதோ, எப்படி அது உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி தான் கர்த்தருடைய இரத்தம் எல்லா மனிதர்களுக்காகவும் சிந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யலைன்னா, அது எல்லாம் இந்த உலகத்தை சுற்றிலும் எப்படி பல கதிர்கள், ரேடியோ கதிர்கள், டெலிவிஷன் கதிர்கள், இன்டர்நெட் கதிர்கள், இதெல்லாம் அந்த ரேஸ் எல்லாம் சுற்றி இருந்தாலும் அது மாதிரியே இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான வல்லமையும் மகிமையும் பூமியிலே சிந்தப்பட்டதுனால பூமியை சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு காற்று மண்டலம் மாதிரி அது வியாபித்திருக்கிறது. நான் சொன்ன அந்த இயக்க மண்டலம், அந்த கதிர் இயக்க மண்டலம் அதுபோல வியாபித்திருக்கிறது. ஆனால் ஏன் எல்லாருக்கும் அது பயன்படலை? ஏன் பயன்படலைன்னா, நீங்கள் அதோடு இணைக்கப்படும் போது தானே அது பயன்படும். ரேடியோ கதிர் இங்கெல்லாம் தானே இருக்குது. அந்த ரேடியோவை கொண்டாந்து இயக்கும் போது தானே அந்த கதிர்களை இது உள்வாங்கி அது உங்களுக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி தான் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி உலகம் முழுவதிலும் அந்த இரத்தத்தினுடைய பயன்பாட்டை நிரம்பி இருக்க வைத்து விட்டார். நீங்கள் இந்த இரத்தத்தோட கனெக்ட் ஆகும்போது அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய, அந்த இரத்தம் செய்யக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வெற்றி எல்லாவற்றோடும் உங்களுக்கு ஒரு இணைப்பு உண்டாகி விடுகிறது. அப்போ வேதம் சொல்லுது, இந்த இணைப்பு மாத்திரம் இல்லை, உங்களை பரலோகத்தோடும் பரலோகத்தில் இருக்கிறவைகளோடும் பிதாவோடும் இணைப்பதற்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அப்போ இந்த இரத்தம் சிந்தப்பட்ட உடனே ஒரு இணைப்பை நமக்குள்ளே கொடுக்கிறது. அந்த இணைப்பு எங்கெங்கே வருது பாருங்களேன். பரலோகத்தோட கூட ஒரு கனெக்ஷன் வருது. நீங்கள் பயன்படுத்துகிற இன்டர்நெட் உலகத்தில் உங்கள் வீட்டிலும் உங்கள் நாட்டுக்குள்ளேயும் அல்லது உலகத்தில் இருக்கிற வேறு நாடுகளோடும் உங்களை இணைக்கிறது. இங்கேருந்து அந்த இன்டர்நெட் மூலம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நண்பரோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. ஆனால் பரலோகத்தோடும் உலகத்தோடும் தொடர்பு ஏற்படுத்த கர்த்தர் ஒரு வாசலை, ஒரு வசதி ஏற்படுத்தி வைத்தார். அது இயேசுவின் இரத்தத்தால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த இரத்தம், அந்த இரத்தத்தில் இருக்கிற நன்மைகள் உங்களுக்குள்ளே ஆக்டிவேஷன் ஆகணும். நீங்கள் இந்த இரத்தத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் முதல் கட்டமாக நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த இரத்தத்தை விசுவாசிக்கணும். அந்த இரத்தத்தை எனக்காக சிந்தப்பட்டது என்பதை நம்பணும். நீங்கள் நம்பின உடனே அது உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து விடும். அது இயங்க ஆரம்பித்து விட்டால் அதுக்கப்புறம் அந்த இரத்தத்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் இயக்குகிறீங்களோ அந்தந்த வசதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் அதாக கிடைக்காது.
அது எல்லாமே இருக்குது. ஒரு நெட் கனெக்ஷன் வீட்டுக்கு வந்துருச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நெட் கனெக்ஷனில் என்னென்ன பயன்படுத்துகிறீர்கள் என்று இருக்குல்ல, அது அப்புறம். அப்போ முதல் கட்டமாக நமக்கும் இயேசுவுக்கும் இடையிலே, பரலோகத்துக்கும் இடையிலே ஒரு இணைப்பை உண்டு பண்ண இயேசு இந்த உலகத்திலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தோடு நீங்கள் இணைக்கப்பட நீங்கள் அந்த இரத்தத்தை நம்பணும். நான்லாம் அப்படித்தான் நம்பினேன். என்னை போன்ற பல நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பார்ப்பீங்க, எல்லாரும் அப்படித்தான் ஒரு நாள் நாங்கள் நம்பினோம். நான் இயேசுவை அறியாதிருந்த காலத்தில் பல்வேறு விதமான உலகத்தின் பாவங்களுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடந்தேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தேன். மன சமாதானம் இல்லாதவனாக இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி நான் அழைக்கப்பட்ட போது நான் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவருடைய இரத்தத்தை விசுவாசித்தேன். இயேசு என்ற பெயரை விசுவாசித்தேன். விசுவாசித்த அடுத்த நொடியிலேயே என்னை பிடித்திருந்த பாவத்தின் கட்டுக்கள் விலகி போகிறதையும், உலகம் தரக்கூடாத ஒரு தேவ சமாதானம் என் இருதயத்தை நிரப்பினதையும் என்னால் தெளிவாக உணர முடிந்தது. இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ 44 வருஷம் ஆகிறது. இந்த 44 வருஷமும் எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ போராட்டங்களை நான் ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் சந்திக்க நேர்ந்தாலும் கர்த்தர் தந்த சமாதானம் மாத்திரம் என்னை விட்டு விலகவே இல்லை. கர்த்தர் தந்த சமாதானம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த சமாதானம், முதல் கட்ட சமாதானம் எங்கே வருதுன்னா, பரலோகத்தில் உள்ளவைகளோடும் பூமியோடும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த சமாதான காரியத்துக்குள்ள, இரத்தத்துக்குள்ள நீங்கள் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் பரலோகத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பரலோகத்துக்கு எதிரிகளாக நீங்கள் கருதப்பட்டீர்கள். ஏன்னா ஒட்டுமொத்த மனித குலமும் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமின் மூலம் பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டது. அந்த விழுந்து போன ஆதாமிடத்திலிருந்து பிறந்த வித்துக்கள் பாவ வித்துக்களாக வெளிப்பட்டது. உலகத்திலே நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற அளவுக்கு நாம் எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிறக்கும் போதே பாவியாகத்தான் பிறக்கிறோம் அந்த உலகத்தில். ஏன்னா நம்மை பிறப்பித்த அந்த வித்து ஒரு பாவத்திலிருந்து வந்த ஒரு வித்து. அப்போ நமக்குள்ள அந்த பாவம் இருக்குது. இந்த பாவம் வந்த உடனே பரலோகத்தில் இருக்கிறவைகள் நமக்கு எதிரியாக மாறிவிடுகிறது, சத்துருவாக மாறிவிடுகிறது. எல்லா மனிதனுடைய இயற்கை பிறப்பிலையுமே ஜென்ம பாவம்னு ஒரு பாவம் இருக்குது. பாவ வித்தில் தான் நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். அப்போ நமக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து பரலோகத்தோடு ஒரு இணைப்பு கொடுக்கணும். இதில் நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு கர்த்தருடைய இரத்தத்தோடு இணைப்பு உண்டாயிருக்கிறது. ஊழியம் செய்கிறார். நல்ல வரம் பெற்ற மனிதர். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, பாவம் கழுவப்பட்ட மனிதனுக்கு பிறந்தா கூட அது ஜென்ம பாவியாகத்தான் பிறக்கிறது. அதுதான் நீங்கள் அதில் ரொம்ப கவனிக்கணும். என் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட குழந்தையாக பிறக்க மாட்டீங்க. மனிதன் இந்த உலகத்தில் யார் பிறந்தாலுமே பாவியாய்த்தான் பிறப்பான். அந்த பாவியாய் பிறந்தவன் புது பிறப்படையணும்னா அவன் தானே என்ன செய்யணும்? கர்த்தருடைய இரத்தத்தை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை நம்பி ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். எங்கள் குடும்பத்தில் நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க. என்னுடைய தகப்பனார் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஒரு பெரிய சர்ச்சு வச்சுருக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். எனக்குமான்னு கேட்டால் உனக்கும் தான். இது அந்தந்த மனிதனுக்கு தான் அந்த இணைப்பு கிடைக்கும். எல்லாரும் பயன்படுத்த முடியாது. ஒருவருக்கு கிடைத்தது அந்த குடும்பத்துக்கே கிடைத்து விடாது. நீங்கள் அதை பெறணும்னா அப்போ ஒரு மனிதன் இயற்கையின்படி உலகத்தில் யார் பிறந்தாலுமே, ஒரு பரிசுத்தவானுக்கு பிறந்தாலுமே அவன் பாவியாய்த்தான் பிறக்கிறான். ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கிறான். அதுதான் ஆச்சரியம். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து கர்த்தரோடு கூட இணைந்து ஜெபித்து எல்லாம் இருந்தால் கூட எனக்கு பிறக்கிற என் பிள்ளை ஜென்ம பாவியாத்தான் பிறப்பான். அவன் கர்த்தரோடு இணைக்கப்படனா அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து அவன் அந்த இரத்தத்தை விசுவாசித்து அவன் அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு அந்த இரத்தத்தோட இணைப்பு கிடைக்கும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எங்கள் அப்பா ஊழியக்காரன்பதற்காக நீ ஊழியக்காரராக முடியாது. அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால், அம்மாவும் டாக்டர் அப்பாவும் டாக்டர், அப்போ பிள்ளை டாக்டராக பிறப்பானா? பிறக்க மாட்டான்ல.
அவன் டாக்டர் ஆகணும்னா அவன் கஷ்டப்படணும், அவன் படிக்கணும், அவன் அந்த பட்டத்தை வாங்கணும். அதுக்கு பிறகுதான் அவன் மருத்துவராக முடியும். தாய் ரட்சிக்கப்பட்டவள், தகப்பனும் ரட்சிக்கப்பட்டான். பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய பிறக்காது, அது ஜென்ம பாவியாத்தான் பிறக்கும். மனிதன் யார் பிறந்தாலும் இயற்கையின்படி ஜென்ம பாவியாத்தான் பிறப்பாங்க. அது மோசைக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, எலியாவுக்கு ஒருவேளை பிள்ளை பிறந்தாலும் அப்படித்தான் பிறக்கும். அவர்கள் கர்த்தரோடு கூட இணைக்கப்படணும்னா தாங்கள் அதை விசுவாசிக்கணும், தாங்கள் அதை நம்பணும். அப்படி நம்பி ஏற்றுக்கொண்ட உடனே முதல் கட்டமாக இந்த இரத்தம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த இரத்தம் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில, உங்களுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணுது. ஒரு நெட்டு கனெக்ஷன் வாங்குறது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்க இதை வாங்கின உடனே, நம்பின உடனே இந்த கனெக்ஷன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. எதை விசுவாசிக்கணும்? அவர் சிலுவை மரணத்தை, அவருடைய இரத்தத்தை. அந்த இரத்தம் சிந்தப்பட்டது என்பதை விசுவாசிப்பதில்லை, எனக்காக சிந்தப்பட்டதுன்னு விசுவாசிக்கணும். எனக்காகத்தான் ஸ்பெசிஃபிக்காக அவர் சிந்தினார். ஆமா, உங்களுக்காகத்தான் கர்த்தர் சிந்தினார். அதை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கனெக்ஷன் கிடைத்து விடுகிறது. கனெக்ஷன் கிடைத்த உடனே எங்க கனெக்ஷன் கிடைக்குதுன்னா, பரலோகத்தில் உள்ளவைகள். அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கணும். அதான் ரொம்ப ஆச்சரியம். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி, பிரிந்து கிடந்த 2 தரத்தாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவற்றையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். பூலோகத்தில் இருக்கிற உங்களை இந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்ட உடனே பரலோகத்தில் உள்ளவைகளோடு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் உள்ளவைகளோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்றாங்க. இங்கே நம்ம எங்கே வித்தியாசப்படுகிறோம் என்றால், சிலர் சொல்லுவாங்க கர்த்தரை பார்க்க முடியாது, கர்த்தரிடத்தில் பேச முடியாது, தேவதூதர்களை பார்க்க முடியாது, அவர்களோட பேச முடியாது, ஏன் எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பரலோகத்தில் உள்ளவைகள் என்றால் பரலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பரலோகத்தில் பிதாவானவர் இருக்கிறார், குமாரனாகிய கிறிஸ்து இருக்கிறார், ஆவியானவருடைய முழு பரிமாணம் அங்கே இருக்கிறது. நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க, வகை வகையான தேவதூதர்கள் இருக்கிறாங்க, பிரதான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. மிகாவேல் இருக்கிறார், கேப்ரியல் இருக்கிறார், இன்னும் நிறைய தூதர்கள் நமக்கு பேர் தெரியாது, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது போக ஒரு கேருபீன் பற்றி சொல்லப்படுகிறது, செராபீன்கள் பற்றி சொல்லப்படுகிறது, இன்னும் நிறைய ஜீவன்கள் பற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் என்னெல்லாம் இருக்குமோ நமக்கு தெரியல. வேதத்தில் சொல்லப்பட்டதை வச்சு பார்த்தா இதெல்லாம் நம்முடைய நினைவுக்கு, ஞாபகத்துக்கு வருகிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனோட மாத்திரம் இந்த இணைப்பை கிறிஸ்துவின் இரத்தம் கொடுக்கல. இந்த இரத்தம் பரலோகத்தில் உள்ளவைகளோடு வசனத்தில் தான் போட்டிருக்கு. எல்லாத்தோடும் ஒரு கனெக்ஷன் நமக்கு உண்டாக்கி கொடுத்து விடுகிறது. அப்போ அந்த கனெக்ஷன் உண்டாக்கி கொடுத்த உடனே நீங்கள் நமக்கு கனெக்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சும்மா இருந்தீங்கன்னா அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதில் எதை தேர்வு செய்கிறீரோ அது உங்களுக்கு பயன்படும். நீங்கள் ஆடியோ மாத்திரம் தேர்வு செஞ்சீங்கன்னா ஆடியோ சத்தம், அங்கே வரக்கூடிய எஃப்எம் ரேடியோக்கள், ஸ்பாட்டிஃபை போன்றவைகள் வரும். அதே நெட்டை வச்சு நீங்கள் ஒரு வீடியோ, அதை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வீடியோ காட்சிகளை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய முடியும், பார்க்க முடியும். அதே இன்டர்நெட்டை நீங்கள் பயன்படுத்தாலும் நிறைய காரியங்களுக்குள்ள பயன்பாடு. நீங்கள் எதை பயன்படுத்துறீங்களோ அதானே வேலை செய்யும். பல பேர் அந்த ரத்தத்தை வாங்கிவிட்டு சும்மா தேமேன்னு இருந்தால் எப்படி வேலை செய்யும்? அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு, அது எப்படி அவர் கர்த்தரோட பேசினார், இவர் எப்படி ஒரு தேவதூதனை பார்த்தார், இவரிடத்தில் எப்படி வந்து பேசினார். பரலோகத்தில் இருக்கிற எல்லாரோடும் எங்களுக்கு இணைப்பு வந்து விட்டது. நீங்கள் அதை விசுவாசித்து அந்த இடத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, அதோடு கூட இணைப்பை உண்டாக்கினால், ஏன் இணைப்பு உண்டாகாது? கர்த்தருடைய ரத்தம் அதுக்காகத்தானே சிந்தப்பட்டது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவுபட சொல்லுகிறேன். இன்றைக்கி நமக்கு அதிக சமயம் ஆயிடுச்சு. அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது இதை குறித்து இன்னும் பல விவரங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் நமக்கு இத்தனை நன்மைகள் இருக்கும்போது அந்த நன்மைகளை ஏன் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கணும்? அதை பயன்படுத்தணும்னு சொன்னால் முதல் அதை குறித்து அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது இதை குறித்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என்ன நேயர்களே,
இந்த தேவ செய்தி உங்களது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய மற்றொரு முக்கிய செய்தியோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி அனுபா. பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். ஆவியானவர் அங்கே இருக்கிறார். ஆவியானுடைய முழு வடிவம் அங்கே இருக்கிறது. உலகத்துக்கு அனுப்பப்படுகிற அபிஷேகம் மாத்திரம்தான் ஆவியானவர். உலகத்தின் நடுவிலும் அசைவாடுகிறார். ஆவியானவர் இருக்கிறாரு. அப்புறம் நிறைய தேவ தூதர்கள் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் இருக்கிறார்கள். அப்புறம் அங்கே பிரதான தேவ தூதர்கள் மிகாவேல், கேப்ரியேல் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் கேருபீன்கள், சேராபீன்கள் இருக்கிறாங்க. நிறைய ஜீவன்கள் இருக்கிறது. வேதம் அதெல்லாம் சொல்லுது. இதை தாண்டி என்ன இருக்கிறது நமக்கு தெரியல. இந்த ஒரு இரத்தத்தின் மேல நீங்க வச்ச நம்பிக்கை ஒரே நொடியில பல சொந்தங்களை உங்களுக்கு உண்டாக்கி விட்டது. சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.